Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு தூதுவளை மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பொடி தூதுவளை எடுத்து முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக புளி கரைச்சல் வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, பெருங்காயம், அரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சு தண்ணியை 2 வாட்டி கழுவி எடுத்துட்டு 3வது தண்ணியாக எடுத்து நான் இருத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசிக்கான தண்ணி வச்சு தான் நம்ம மிளகு ரசம், தூதுவளை மிளகு ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த உருளையில் சேர்த்துக்க போகிறேன். மிளகு சேர்த்துருக்கேன், சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இந்த ரசத்துக்கு நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. இது சளி, இரும்பல், இதுக்கெல்லாம் தலைவலி எல்லாத்துக்கும் சரியாகும். அந்த தூதுவளை ரசம் கோல்டை எடுக்கக்கூடியது. இதுக்கு தக்காளி நம்ம சேர்க்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வெறும் தூதுவளையும் புளி சேர்த்து அரிசி கவனம் தண்ணியில் வைக்க போகிறேன். மிளகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு சேர்த்து இடிக்கிறேன். பூண்டு தனியாக தட்டிக்கலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை நல்லா நசுங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பூண்டு நசுக்கிக்கலாம். சூடாக சாதமும் போட்டு இதில் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரசம் சூப்பு மாதிரி ஊற்றி சூடாக கொடுக்கலாம். பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களாம் சாப்பிட்லாம். இப்போ பூண்டு நசுக்கியாச்சு. இப்போ இந்த தூதுவளையை லைட்டாக நசுக்கி போட்டுக்கலாம். அரைச்சி போட்டால் ரொம்ப கசப்பாக இருக்கும். அது நசுக்குனா தான் அதோட ஜூஸ் அதில் இறங்குச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் லைட்டாக நசுக்கி போட்டுக்கிறேன். சில பேர் நசுக்கி போடலனா கூட பொடியை நறுக்கி கூட அப்படியே போட்டு எண்ணெயில் பொரிச்சு அப்படியே தாளிச்சிக்கலாம். அப்படி கூட செய்யலாம். நான் லைட்டாக நசுக்கி போட்டுக்கிறேன். புளி கரைச்சல் இதில் சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி அதில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி கழுவின தண்ணியில் புளி கரைச்சல் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் என்னென்ன சேர்த்து கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இடித்து வச்ச மிளகு, சீரகம் சேர்த்துறேன். இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சா அது பவராக இருக்காது. தண்ணியில் தான் போடணும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பூண்டு வச்சுட்டு கொஞ்சமாக பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் தக்காளி இல்லைன்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி தக்காளி சேர்த்து தான் சாப்பிடணும், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க தக்காளி இல்லாமே வைக்கிறாங்க, டேஸ்ட்டாகவே இருக்காது அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். ஆனால் தக்காளி போட்டால் இந்த மூலிகை போடுறதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். சளி போவாது. இப்படி சாப்பிட்டா தான் சளியெல்லாம் போவோம். தலைவலி, கை கால் குடைச்சல் எல்லாமே போயிடும். பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் இருக்குல்ல, ஜீரண சக்தியாகும். வெளியில் சளியெல்லாம் கொண்டு வந்துடும். தண்ணியில் மூக்கில் தண்ணி வடிகிற மாதிரி வரும்ல, கோல்டு பிடிச்சா ஒரு மாதிரி ஜலதோஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மழையில் நனைஞ்சு வந்தா
அந்த மாதிரிலாம் இருக்காது. மழை சீசனில் இந்த மாதிரி ரசம் வச்சு அப்படியே சூப்பு மாதிரியும் ஊற்றி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரசத்தில் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்க்கிறேன். கொஞ்சமா வெந்தயம் சேர்க்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், இப்போ தூதுவளையை சேர்க்கிறேன். இப்போ ரசம் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ தூதுவளை மிளகு ரசம் இப்போ தாளிச்சாச்சு. இப்போ இது வந்து நுர வந்தவொடனே இறக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து கசப்பாயிடும். நுர வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நுர வந்தவொடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நுர வந்துடுச்சு. இப்போ ரசத்தை இறக்கலாம். சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. தூதுவளை மிளகு ரசம் அரிசி கிழமை தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன். ரசம் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.